வணக்கம் நிகிதா. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான ஆடலூர், பன்றிமலை, தாண்டிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மழை காலங்களில் அதிக அளவு தண்ணீர் வரும். இந்த தண்ணீரானது கன்னிமார் ஓடை வழியாக குடகனார் ஆற்றுப்படுகையில் சுமார் 140 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் சென்று அமராவதி கரூர் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்றில் போய் கலக்கும். இந்நிலையில் தொடர்ந்து இந்த ஆற்று நீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காக வேடசந்தூர் பகுதியில் உள்ள அழகாபுரி பகுதியில் குடகனார் ஆற்றுப்படுகையில் அணை கட்டப்பட்டுள்ளது. குடகனார் அணை என 15 சட்டர்கள் கொண்டு அணை கட்டப்பட்டுள்ளது. 27 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தண்ணீர் தேங்கினால் சுமார் 9000 ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாயம் செழிக்கும். இந்நிலையில் தொடர்ந்து 17 வருடங்களாக சுமார் 2007ஆம் வருடம் வரை 27 அடி வரை கொள்ளளவை இந்த அணை எட்டியிருந்தது. சுமார் 17 வருடங்களாக இந்த அணை பல்வேறு சட்ட பிரச்சனை என தொடர்ந்து பல்வேறு பிரச்சனை காரணமாக இந்த அணை முழு கொள்ளளவை எட்டவில்லை. தற்போது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் திண்டுக்கல்லில் பெய்து வரும் மழையின் காரணமாக தற்போது 26 அடி மேல் கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்நிலையில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறப்பதற்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதன் பெயரில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் இன்று அழகாபுரி அணையில் சட்டர்களை 5வது சட்டரை திறந்து விவசாயத்திற்காக திறந்தால் சுமார் 188 கன அடி தண்ணீர் தற்போது அணைக்கு வருகிறது. அதே தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. சுமார் 188 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக வெள்ளியணை மற்றும் ஈசனத்தம், ஆத்தூர், ஜமீன் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பயனடைவார்கள். அதேபோல் ஆழ்துளை கிணறுகளில் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என்பதால் தற்போது அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நிகிதா.